கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் புதுக்காலத்தில் 28ஆம் வாரத்திலே இன்று நாங்கள் திங்கட்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளில் நாங்கள் இறை வார்த்தையை பார்க்கின்ற பொழுது, அவர் இறை வார்த்தையை போதிக்கின்ற பொழுது மக்கள் கூட்டத்தினர் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பார்த்திருந்தது அடையாளம் அல்லது புதுமை ஒன்றினை அவர்கள் எதிர்பார்த்து செயற்பட்டதின் காரணமாக. இயேசு சொல்லுகிறார், யோனா தான் உங்களுடைய ஒரு அந்த அடையாளமாக இருக்கின்றார். யோனாவை விட இங்கு ஒரு அதனை விட தலை சிறந்தது ஒன்று இந்த இடத்திலே காணப்படுகின்றது. அப்படியானால் இறைவனை நம்பாமல், இறைவனை விசுவாசிக்காமல் யோனாவுடைய வார்த்தையை கேட்டு நினைவே மக்கள் மனம் திரும்பியதன் காரணமாக அவர் சொல்லுகிறார், யோனாவை விட பெரியவர் யார்? இறைவன் அனுப்பப்பட்ட யோனாவை நம்புகின்றீர்கள் என்றால் இறைவனை ஏன் நம்ப முடியாது என்ற அந்த அடையாளத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவாறு இயேசு இவற்றை அவர்களுக்கு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் பல விதமான சந்தர்ப்பத்திலே இந்த அடையாளத்தை கேட்டு புதுமையை எதிர்பார்த்து செயற்படுகின்ற மக்களாக இருக்கின்றோம். நாங்கள் புதுமையை எதிர்பார்த்து செயற்பட்டோமானால் அல்லது அடையாளங்களை எதிர்பார்த்து செயற்பட்டோமானால் எங்களுடைய விசுவாசம் இல்லாதவர்களாக, விசுவாசம் குன்றியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதனை இன்றைய நாளிலே இறை வார்த்தையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நம்புகின்ற பொழுது, நாங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது, இறைவன் என்னுடைய வாழ்க்கையிலே பல புதுமைகளை செய்து கொண்டு வருகின்றார் என்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கின்ற பொழுது மாத்திரமே நான் எதிர்பார்க்கின்ற, நான் செய்கின்ற, நான் செயற்படுகின்ற, நடிக்கின்ற தீர்மானங்கள் இவை ஒவ்வொன்றும் இறைவன் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பவராக, எங்களுக்கு அவற்றை செயற்படக்கூடிய அந்த சூழலை எங்களுக்குள்ளே அவர் உருவாக்குவார் என்ற நம்பிக்கையை நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அவற்றை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு இந்த நாளிலே இறைவனிடத்திலே நாங்கள் மன்றாடுவோம்.